தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்ட பொழுது சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. அந்த சிங்க கெபியிலேயே அட்மாஸ்பியர் மாறிடுச்சு. வெறி பிடித்திருந்த சிங்கங்கள் வாயடைக்கப்பட்டது. தானியேல் படுத்து தூங்குவதற்கு சிங்கங்களின் உடல் ஒரு தலையணையா மாற்றப்பட்டது. என்ன ஒரு கெத்து! ஆமென். தானியேலுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். சிங்கத்தை படுக்க வச்சு சிங்கத்து மேல தலை வச்சு படுத்திருப்பார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கற்பனை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, தானியேல் வாழ்க்கை நமக்கு நற்செய்தியை சொல்லுகிறது. அவனுடைய விசுவாசம், தீர்மானம், அவனுடைய தேவன் கொடுத்த ஞானம், அவன் தேவனிடத்தில் காட்டிய உத்தமம் அவன் வெற்றிக்கு காரணமா இருந்தது. தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. நீங்களும் ஒரு தீர்மானம் எடுத்து தேவனை தொடர்ந்து பின்பற்றுங்க. நீங்களும் தேவ ஞானத்தால் வெளிப்பாடுகளால் நிரம்புங்க. நீங்க சிறு வயதுல சிறு காரியத்துல உண்மையா இருந்தது போல தொடர்ந்து உங்க வாழ்க்கையில உண்மையா இருங்க.